இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சோழசிராமணியில் நம்மளுடைய வசந்தனா அகிலா மேடத்தோட வீட்டில் தான் நம்ம இருக்கோம். என்னோட பேர் அருண்குமார், மேடம் மஞ்சு பார்கவி. எல்லாருமே எலமெண்ட்ஸ் ப்ராடக்டோட விநியோகஸ்தராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு தான். வசந்தனா இன்னைக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே மேரேஜுக்கு அப்புறம் குழந்தை இருக்கணும் அப்படின்றது. அது மாதிரி சில இடங்களில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகாமல் இருந்தபோது ஏதாவது ஒரு விஷயத்தினால நமக்கு இந்த விஷயம் நல்லா நடந்துருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் மஞ்சு பார்கவி மேடம் நம்மளுடைய அகிலா மேடத்துக்கும் வசந்தனாவுக்கும் ஒரு கேரண்டி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ட்ரீட்மெண்ட்டு ஓகேங்க சார், கொஞ்சம் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டையும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எலமெண்ட்ஸ் ப்ராடக்ட்டில் ரொம்ப முக்கியமாக சைக்ளோவா உமன் கம்பெனியின் ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சாருக்கு மேன் சக்தி மேன் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 95 கூட அதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் மேஜராக ஒரு சில ப்ராடக்ட் ஆட் பண்ணி தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சொல்ல போனால் அகிலா மேடம் பொறுமையாக 1 மாதம் 2 மாதம் இல்லை, முழுசாக 8 மாதம் நம்மளுடைய ப்ராடக்ட்டை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு சில இடங்களில் இதெல்லாம் என்ன ப்ராடக்ட், இதெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் சார் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே எடுத்துக்கிறதுக்கான சப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி எடுத்திருக்காங்க, இவங்க மேரேஜ்க்கு அப்புறமா எந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வசந்தனா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லலாம் சார், இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்போட ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்க, அது எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க? கோயம்புத்தூர் பார்த்துருக்கீங்க. கோயம்புத்தூர்ல எந்த ஹாஸ்பிட்டல்? ராஜம் ஹாஸ்பிட்டல். ராஜம் ஹாஸ்பிட்டல். அங்கே எவ்வளோ நான் ட்ரீட்மெண்ட்? 2 வருஷத்துக்கு மேலே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வேலூரில் ஐயோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகலைன்ற போது அதுக்கப்புறம் தான் மேடம் ரொம்ப பார்த்துக்கிட்டு அன்னைக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நம்ம வீட்டில் உட்காந்து பேசும்போது ஒரு கேரண்டி கொடுத்துருந்தோம். மேடம் கூட ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா வசந்தனா கிட்ட பட்டு போடவே கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் சார் அந்த மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய நாள் உங்களுக்கு பர்சனலாக தூங்கும்போது ஒரு தடவை கை வச்சு பார்த்துருப்பீங்க, எப்படா இந்த இடத்துல ஒரு கரு தங்குன்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பீங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசையே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாய்மை அடையணும் அப்படின்றது தான். இன்னைக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. IUF இந்த மேடம் சார் பண்ணது IUI பண்ணியிருக்காங்க. அதில் உண்மையாக சொல்ல போனால் அதில் ஃபெயிலியர்னு வரும்போது மேடமோட மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கல்யாணம் ஒரு தடவை ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு வராதா, ஒரு விசேஷங்களில் போகும்போது கூட கண்டிப்பாக கேட்பாங்க. உண்மையாக சொல்ல போகிறேன், ஆத்மார்த்தமாக இந்த எலமெண்ட்ஸ் ப்ராடக்டை நான் நிறைய நபர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்மளோட டீம் மூலியமாக. இந்த ஃபீல்டில் இருந்திருக்கோம் அப்படின்றதோட முழு திருப்தி சந்தோஷம் இன்றைக்கி அடைகிற மாதிரி. அகிலா மேடத்துக்கும் வசந்தனாவுக்கும் கண்டிப்பாக நன்றிகளை வார்த்தையாவது சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு உங்களோட ஒத்துழைப்பு தான் சார் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு உண்மையா சந்தோஷமா இருக்கு. நிறைய நாள் இல்லைன்னு அழுதுருக்கீங்க, ஆனா இன்னைக்கு ஆனந்தம் சந்தோஷமா அழுகிறத உண்மையாலுமே ஏத்துக்கிறேன் மேடம். ஏன்னா கண்டிப்பா இந்த கரு இன்னைக்கு ஒரு குழந்தையா மாறி இருக்குன்னா உண்மையா சொல்ல போனா மேடம் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இந்த ஃபீல்டில் இருந்திருக்கோம் அப்படின்றதோட முழு திருப்தி சந்தோஷம் இன்னைக்கு அடைகிறோம் மேடம். இன்னைக்கு பல இடங்கள்ல பார்த்தோம், அது நிறைவேறாம இருந்து இன்னைக்கு நம்மளோட ப்ராடக்ட்டை எடுத்து உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்ற போது உங்களுக்கு எப்படி இருக்கு மேடம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி அண்ணன்குடி மேடம் மணி அண்ணாக்கு தான். மணி அண்ணா தான் உங்களை நினைச்சாங்க, நான் உண்மையால நினைக்கல. மணி என்ன சொன்னதுக்கு அப்புறம் தான் மஞ்சு பார்த்து நான் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்கிற அன்பான ரெக்வஸ்ட் என்னன்னா, முதல்ல நம்பணும். மேடம் 8 மாசமா தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து எடுத்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கும் இருக்கு. நிறைய வீட்டில் கணவர் அனுமதிச்சா ஒய்ஃப் மனைவி ஏற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி மனைவி ஏற்றுக்கிறப்ப சில டைம்ல கணவர் ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் உண்மையாக 2 பேரும் ஒரு மனதான் முடிவெடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரீட்மெண்ட் அது மாதிரி இல்லாமல் நம்பிக்கையோட இந்த விஷயத்தை தொடரும் போது அந்த நம்பிக்கையோட சேர்த்து நம்ம ப்ராடக்ட்டும் இங்கே ஒரு பெரிய மேஜிக் நடந்திருக்கு. ஏன்னா பெரிய ஹாஸ்பிட்டலில் IUI பண்றாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கும், அங்கே எவ்வளோ படிச்சவங்க இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் செஞ்ச மேஜிக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டையும் தாண்டி இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய சில மூலப்பொருள்கள் ஒரு குழந்தையை தாங்குற அளவுக்கு இன்னைக்கு கர்ப்பப்பைக்கு வலிமை கொடுத்துருக்குன்னா உண்மையிலுமே ஹார்ட்லி ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படின்னா எலமெண்ட்ஸ் பிராண்டுக்கும் நம்மளுடைய ஆனண்டான் பிராண்டுக்கும் இதை வடிவமைச்சு இன்னைக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கக்கூடிய MI லைஃப் ஸ்டைல் கம்பெனிக்கு எல்லாத்தோட சிறப்பாகவும் நாங்கள் நன்றியை தெரியப்படுத்திக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.